டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் வெல்னஸ் அனைத்து நோய்களுக்குமான ஆயுர்வேத மருத்துவம் தமிழகம் எங்கும். ஃபார் அப்பாயின்மெண்ட்ஸ் 99942441 and 9994211666. புரட்சித் தலைவர் அம்மா இருக்கணும். இன்னைக்கு அதுக்கு பிறகு எடப்பாடி இருக்கணும். சீட்டு கொடுக்கும்போது யாருக்கு பதிலாக கட்சியில இருக்கின்ற தொண்டு அப்பெல்லாம் பூத்து எதிர்த்து நம்ம உட்காரும் போது பின்னால் எம்எல்ஏ வருவேன், மந்திரியா வருவேன், மாவட்ட செயலர் வருவேன் கனவோடு நினைக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றால்தான் நாட்டுக்கு நல்லது. அதோட இன்றைக்குள்ள ஆட்சி திமுக ஆட்சி வெற்றி பெற்றால் வீட்டுக்கு நல்லது நடக்கும். யார் வீட்டுக்குன்னா நம்ம வீட்டுக்கு இல்லை, அவங்க வீட்டுக்கு 5 பவுன் வைக்க நகைக்கடன் வச்சிருந்த பெண்களுக்கு எல்லாம் தள்ளுபடி பண்ணிடுவாங்க. அது பாவம் தாய்மார்கள் ஆசைப்பட்டு வைக்காதவங்கெல்லாம் போய் இருக்கிற காதல கம்பளம் மூக்குத்தி இன்னும் சொல்ல போனா தாலிக்கு இப்படி வரை கொண்டு வச்சுட்டாங்க. அன்னைக்கு என்ன சொன்னாரு எடப்பாடியார் வந்து அம்மா வந்து பொங்கல் பரிசு தொகுப்பு முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு குடும்பம் கூட பொங்கல் ஜாமான் இல்லாமல் பொங்கல் கொண்டாடாமல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பையில 16 வகை பொருட்களை கொடுத்து பொங்கல் பரிசு தொகுப்பை கொடுத்து 100 ரூபாய் கொடுத்து ஆரம்பிச்சு வச்ச ஒரே முதலமைச்சர். அதனால என்ன செய்யுது அதான் எடப்பாடியார் அம்மா இறந்த பிறகு அடுத்த முதலமைச்சர் வந்தவொடனே அடுத்த வருஷம் 1000 ரூபாய் கொடுத்தாரு. அதுக்கு அடுத்து கொரோனா வந்துச்சு. எங்கிட்ட எவ்வளவு கொடுக்கலான்னு 2000 ரூபாய் கொடுப்போம் மந்திரி கூட சேர்த்து 2000 ரூபான்னு சொன்னதை கூட 500 ரூபாய் சேர்த்து 500 ரூபாய் தவிர 2500 ரூபாய் கொடுத்த முதலமைச்சர் எடப்பாடி முதலமைச்சர். இன்னைக்கு உள்ள முதலமைச்சர் ஸ்டாலின், இதே ஸ்டாலின் தான். அன்னைக்கு எதிர்ப்பு தலைவர் இந்த ஸ்டாலின் தானே இப்போ முதலமைச்சர். அவர் வேற இவர் வேற டூப் அப்பா இவரு ஒரிஜினல் தானே. அவங்க சினிமா மாதிரி டூப் போட்டு நடிக்க முடியுமா? அந்த ஸ்டாலின் வேற இந்த ஸ்டாலின் வரல கிடையாது. இதே ஸ்டாலின் அன்னைக்கு இயற்கை தலைவர் வந்து என்ன சொன்னார் தெரியுமா? ஏன் 2000 ரூபாய்க்கு 5000 ரூபாய் ஒரு கோடி இருந்தாரு. அதை பார்த்தாங்க நம்ம தாய்மார்கள் சகோதரிகள். ஏப்பா நீங்க கடன் தள்ளுபடி பண்ணிருக்காரு, நம்ம பிள்ளைகளுக்கு வரல கடன் தள்ளுபடி ஆகிடுவாரு, 5 பவுன் நகைக்கடை வந்து தள்ளுபடி பண்ணுங்க, நீட்டு தள்ளுபடி வந்து இவங்க 10 வருஷமா இருந்து செய்யலையா, ஒரு 5000 தாரங்கார மகாராஷ்டிரா புண்ணியவாளம் போட்டு கொடைவள்ள அள்ளி கொடுத்துருவாரு சொல்லி கொஞ்சம் ஓட்ட போட்டாங்க. இப்படி ஏமாற்றி மக்களை ஓட்டு வாங்கி வந்து ஒண்ணுமே செய்யும். ஆக இந்த வகையில தான் இந்த தேர்தல், இந்த நிலையில தேர்தல் வந்தா மக்கள் ஒருவோட தான் ஏமாறும். யாராவது நடைமுறையிலேயே நம்மளை யாராவது பக்கத்து வீட்டுக்காரங்க சொந்தக்காரங்க யாராவது நம்மளை ஏமாத்திட்டா ஏமாந்துவோம். ஏமாந்த பிறகு வருவாய் நல்லா இருப்பாங்களா சொல்லி நம்ப வச்சு என்ன ஏமாத்திட்டாங்களா, சரி இருக்கட்டும் நம்ம ஒரு காலம் வராதா அவனு பேசுவோமா இல்லையா? பேச வரும்போது அந்த காலத்தை தீர்ப்போமா தீர்க்க மாட்டோமா? அந்த காலம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல் வருது. நம்ம கடனை தீர்க்க வேண்டிய காலம் அந்த தேர்தல் இருக்கும்போது தேர்தல் கூட்டணி அவங்க என்ன சொல்றாங்க? பிஜேபி திமுக ஆட்சி நாட்டில் இருக்கவே கூடாது, அறவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அதுக்கு கூட்டணி. அது யாரு சரியான ஆள்னா அது எடப்பாடியார் அண்ணா திமுக தான் அது கட்சி. இவ்வளவுதான் சாதிக்க முடியும். சக்தி யாருக்கு சொன்னால் தமிழகத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற மட்டும்தான் இருக்கு. அவர் அமித்ஷா வந்து சொல்றாரு திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும். இன்னைக்கு ஆரம்பிச்சாங்க ரெய்டு. இன்னைக்கு ஒரு மந்திரி வீட்டில் ரெய்டு 10,000 கோடி எடுத்த மாதிரி சொல்றாங்க. வேற ஒருத்தர் கஞ்சா கடத்துல ஒருத்தர் பிடிச்சாங்க, ஜாபர் சாதிக்குன்னு போதைப் பொருள். அவங்க பிடிபடும் போது 2600 கோடி ரூபாய். டாஸ்மாக் ஊழல் 40,000 கோடின்னு அமித்ஷா சொல்லிட்டு போயிருக்காரு. இனி தோண்டதான் புதையில் வரும். மக்கள் வரி பணத்தை கொள்ளடிச்சு அந்த குடும்பம் மட்டும் நல்லா இருக்குங்கிறத மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்க. தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றல கோபம் இருக்கு. சட்டம் ஒழுங்கு கெட்டு குட்டிச்சு வர பிரச்சனை. இந்த மின்சார கட்டணம் இவங்க ஆட்சி வந்தவங்க 3 தடவை ஏற்றிட்டாங்க, பால் விலை ஏற்றிட்டாங்க, வீட்டு வரி இன்னைக்கு டிடிசிக்கு அப்ரூவல் வாங்க முடியல. சும்மா பிளாட் போட்டு கிராமத்தில் போய் வந்தா இப்போ கூட 2 பேரை பார்த்தாங்க, அது வாங்க முடியும். அதுக்கு என்ன கட்டிக்குது? நம்ம நிலம் வாங்குற வைக்கும் ஒரு மந்திரிக்கு மாவட்டத்தில் உள்ள மந்திரிக்கு ஒரு ஏக்கருக்கு இவ்வளவு கொடுத்தாதான் அங்கே அப்ரூவல். எங்களுக்கு இந்த போதைப் பொருள் நடமாட்டத்தால சிறுமிகள் கொடுத்து சின்ன பிள்ளைகள் பெரிய கொடுமை. 6 வயசு நேரத்தில் வந்து பார்த்தா 5 வயசு குடும்பக்கு இன்னைக்கு நேற்று நைட் டிவி பார்த்துட்டு 5 வயசு சிறுமிக்கு பாலியல் பண்பு. மெட்ராஸில் ஒரு 9 வயசு சிறுமிக்கு பாலியல் கொடுத்து ஜன்னல் அந்த பிள்ளை சொல்லியிருக்கும் ஜன்னல் வெளியே தூக்கி மாட்டிருந்து கீழே ஓட்டு இறந்து வச்சு ஒரு ஊர்ல அவங்க அந்த பையன் போலீஸா இருக்கு. போலீஸ்கார அம்மா வீட்டுல தெரியாது, போலீஸ்கார வீட்லயே பாதுகாப்பு இல்லாம போலீஸ்கார அம்மாவை பக்கத்து வீட்டு பொம்பளையாரு கொலை பண்ணிட்டு நின்று போன நகரம் கடைசியில் பார்த்தாங்க. ஆக இவ்வளவு கேவலமா இது நம்ம மாவட்டத்தில் மட்டும் நடந்து இதே மாதிரி நாடு கூட நடந்துட்டு அவங்களுக்கு முகத்துல ஈயாடு பாருங்க. சட்டசபை முதலமைச்சர் இருந்து அமைச்சர் வரைக்கும் பேரரசி மாதிரி உட்கார்ந்துருக்காங்க. திமுக காரங்களே எங்களை பார்த்து நம்மளை பார்த்து சொல்ல ஆரம்பிச்சாங்க, அடுத்து அண்ணாச்சி நீங்க தான், அடுத்து நீங்க எல்லாரும் மக்கள் சொல்றாங்க. மக்கள் சொல்றதை விட திமுக காரங்களே சொல்ல ஆரம்பிச்சாங்க. இவங்க வீணா போனவங்க வந்துதான் நாடே வீணா போச்சு. அதெல்லாம் என்ன செய்வாங்க? அதோட முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடியார் அந்த உத்தரவாதம் சொல்லியிருக்காரு. அவரோட சேர்ந்து நானும் சொல்றேன், தேர்தல் முடிஞ்ச உடனே அவங்க கல்விக்கு ஏற்ப வேலை வாய்ப்பை நிச்சயமாக பெற்று பணியை நான் செய்வேன்.